100 days 100 tips, adapt or perish. இந்த உலகம் ரொம்ப ரேபிட் ரேட்ல அப்டேட் ஆகிட்டே ஃபாஸ்ட்டாக முன்னேறிக்கிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மளோட டெக்னாலஜி நம்ம மைண்ட் செட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய மெத்தட்ஸை டிபெண்ட் பண்ணவே கூடாது. வென் யூ ஆர் இன் ரோம் பி லைக் ரோமன்ஸ்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் அழகா சொல்லுவார், எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு. அதாவது உலகத்தோட மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம அவுடேட் ஆகிடுவோம். கொடாக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபிக் இண்டஸ்ட்ரியவே டாமினேட் பண்ண ஒரு கம்பெனி. அவங்களோட மெயின் மார்க்கெட் ஷேரே அந்த ரீல்ஸில் தான், அந்த பிளாக் நெகட்டிவ் ரீல்ஸில் தான் இருந்துச்சு. அப்போது அவங்கக்கிட்ட வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி அவங்கக்கிட்ட ஒரு நாவல் ஐடியா, அதாவது புது விதமான ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிங்கிறது. அந்த ப்ரொப்போசலை கொடாக் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதே ஐடியாவை சோனி அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து கொடாக்கோட பேர் காணாமல் போகுது. சோனி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி தான் ஃபோட்டோகிராஃபி மார்க்கெட்டே டாமினேட் பண்ணுது. ஸோ மாறிக்கிட்டே இருக்க டெக்னாலஜி தகுந்த மாதிரி நாமளும் நம்மளை மாற்றிக்கணும். உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபோனை மாற்றிக்கிறோம், நம்ம கேட்ஜெட்ஸ் அப்டேட் பண்ணுறோம், ஆனால் நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறதே இல்லை, நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிறதே இல்லை. அடாப்ட் ஆர் பெரிஷ்.